Let L be the set of all lines in xy plane and R be the relation in L defined as R equal to set of all ordered pair L1, L2. L1 is parallel to L2. Show that R is an equivalence relation. Find the set of all lines related to the line y equal to 2x plus 4. Okay, set L ல set of all lines இருக்கு in xy plane. xy plane ல இருக்க எல்லா linesம் R equal to set of all ordered pair L1, L2 such that L1 is parallel to L2. Parallel lines இருக்கு. First reflexive equivalence prove பண்ணணும். So reflexive first. If L1, L1 same line எடுக்கிறீங்க ரிலேஷனில் சேம் லைன் எடுத்தால் என்ன அர்த்தம்? L1 is parallel to L1. அதே லைன் ஒரு லைன் அதே லைனுக்கு parallel தானே. ஸோ R is reflexive. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். இப்போ ஆர்டர்ட் பேரில் L1, L2 எடுக்கிறீங்க. அப்போ மீனிங் என்ன? L1 is parallel to L2ன்னு அர்த்தம். அப்போ L1 is parallel to L2னா L2 is parallel to L1. அப்போ இதுலேருந்து ஆர்டர்ட் பேர் L2, L1ம் belong to Rன்னு வந்துடும். ஸோ R is symmetric. Transitive. இப்போ transitive-க்கு if L1, L2 and L2, L3 belong to Rன்னு எடுத்தா என்ன வரும்? நீங்களே ட்ரை பண்ணி முடிங்க. Equivalence relation இப்போ prove பண்ணிட்டோம். Find the set of all lines related to the line y equal to 2x plus 4. என்னன்னு கொடுத்துருக்காங்க? y equal to 2x plus 4ன்னு இருக்கு. ஆக்சுவலாக லைனோட ஃபார்மேட் என்ன? y equal to mx plus c இல்லையா? mன்னா ஸ்லோப்பு. இப்போ நம்மளோட கொஸ்டின் படி ஸ்லோப் இஸ் 2. parallel லைன்ஸ் தான் இந்த நம்மளோட ரிலேஷனில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் parallel லைன்ஸ். அப்போ parallel லைன்ஸ்னா எல்லா லைனுக்குமே ஈக்குவல் ஸ்லோப் இருக்கும். அப்போ இங்கே அந்த ஸ்லோப் அந்த ஈக்குவல் ஸ்லோப்பு 2. இந்த ரிலேஷனில் இருக்கிற எல்லா லைன்ஸும் parallel லைன்ஸு. திஸ் இஸ் ஆல்சோ எ parallel லைன். அதுதான் ரிலேஷன். ஸோ என்ன எழுதணும்? the set of all lines related to y equal to 2x plus 4 is the set of all parallel lines. Slope of the line என்ன? Slope of y equal to 2x plus 4 என்னது? m. 2x plus 4னா 2ன்றது தான் slope is 2. Reason? Since the slope of parallel lines are equal. Slope of perpendicular lines என்ன? இப்போ 2 lines perpendicular அப்படின்னா L1 into L2 equal to -1. ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் சாப்டரில் படித்தது. கிளாஸ் 11ல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் சாப்டர் 9 நினைக்கிறேன். அதில் parallel லைன்ஸ்னா ஸ்லோப் ஈக்குவல், பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னா L1 into L2 equal to -1 அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 15, 16. Let R be the relation in the set of all 1, 2, 3, 4 given by R is equal to set of all ordered pair 1, 2, 2, 2, 1, 1, 1, 4. These elements. Choose the correct answer. இப்போ இந்த ரிலேஷன் இந்த ஆன்சரில் என்ன ஆன்சர்னு பார்க்கணும். ஸோ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுமே செக் பண்ணணும்.
ஓகே, முதல்ல ரிஃப்ளெக்சிவ் 1 1 இருக்குது, 2 2 இருக்குது, 3 3 இருக்குது, 4 4 இருக்குது. ஸோ ஆர்டர் பேரில் இருக்கிற சேமாக இருக்கிற எலிமெண்ட்ஸு இது எல்லாமே இந்த ரிலேஷனில் இருக்குது, பிலாங் டு ஆர். therefore R is reflexive. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ட்ரூ. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ரிஃப்ளெக்சிவ் இருக்குது. அடுத்து சிமெட்ரிக் செக் பண்ணுவோம். சிமெட்ரிக் அப்படின்னா 1 2 இருந்தால் 2 1 இருக்கணும். இதில் இருக்கா? 1 2 இருக்குது, 2 1 இல்லை. 1 3 இருக்குது, 3 1 இருக்கா? 3 1 இல்லை. 3 2 இருக்குது, 2 3 இருக்கா? இல்லை. ஸோ நாட் சிமெட்ரிக். 1 2 அண்ட் 3 2 1 3 இதெல்லாம் ஆரில் இருக்குது. பட் 2 1 2 3 3 1 does not belong to R. therefore R is not symmetric. இப்போ ரிஃப்ளெக்சிவ் இருக்குது, நாட் சிமெட்ரிக்னு வந்துச்சு. ஸோ நாட் சிமெட்ரிக்னா இந்த கண்டிஷன் தான். ஓகே, ஒரு தடவை ஆன்சரை செக் பண்ணிக்குவோம் டிரான்சிட்டிவ் இருக்கான்ட்டு. 1 3 இருக்குது, 3 2 இருக்குது, 1 2வும் இருக்குது இல்லையா? 1 3 3 2 1 2. 1 3 and 3 2 belong to R. Also 1 2 belong to R. இது ரெண்டும் அடித்தா 1 2 தானே வருது. ஸோ 1 2வும் இந்த ரிலேஷனில் இருக்குது. therefore R is transitive. ஸோ ரிஃப்ளெக்சிவ் transitive but not symmetric. So option B is the answer. Answer B, R is reflexive and transitive but not symmetric. Right? Next problem போலாம். Let R be the relation in the set N given by R is equal to set of all ordered pair A comma B such that A equal to B minus 2 where B is greater than 6. Choose the correct answer. நேச்சுரல் நம்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷனில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, A ஈக்குவல் டு B மைனஸ் 2 இருக்குது, B கிரேட்டர் தென் 6 இருக்குது. ஸோ இந்த ஆன்சர்ஸில் B கிரேட்டர் தென் 6ஆக இருக்கிற ஆர்டர் பேரை சூஸ் பண்ணணும். ஸோ B கிரேட்டர் தென் 6னா இது ஓகே, இது ரெண்டுதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் சி எடுக்கிறீங்கன்னு வைங்க. அப்போ B 8 அப்படின்னா 8 minus 2 அப்படின்னா 6. ஸோ இது ஆன்சர் வந்துருச்சு. இதையும் செக் பண்ணிக்கலாம். இங்கே பிக்கு 7 போட்டால் 7 minus 2னா 5 தான் வரும். ஸோ இங்கே 5 இல்லை, 8 இருக்குது. ஸோ டி ஆப்ஷன் கிடையாது, ஆன்சர் சி தான் கரெக்ட். கிவன் B is greater than 6 and A is equal to B minus 2. So ordered pair 6 8 will satisfy the given condition. B க்கு 8 போட்டா A is equal to 8 minus 2 that is 6. So A equal to 6. இந்த ஆர்டர் பேரில் இது A இது B. ஸோ பிக்கு 8ன்னு எடுத்தோம்னா A 6ன்னு வருது. ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். ஆன்சர் சி, 6 8 belongs to R. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.2 ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் வித் எக்ஸாம்பிள்.